அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 2 எக்ஸாமினேஷன் பல பேருடைய கனவாகவும் இந்த வருஷத்துடைய பெரும் நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடியது இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன். குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு இன்னிலிருந்து நமக்கு ஒரு 20 நாட்கள் காலம் இருக்குது. நீங்கள் முன்ன பின்ன 1 or 2 days விட்டுட்டிங்கன்னா கூட உங்கள் கையில் சாலிடாக 20 days இருக்குது. இந்த இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களை சரியாக பயன்படுத்தினால் நாம் வெல்ல முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. இதில் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுல சுத்தமாக படிக்காதவங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எல்லாமே நல்லா படித்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த பயமும் அந்த அச்சமும் அந்த பதட்டமும் இன்னைக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம எப்போவுமே இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுல தான் எந்த பாகுபாடும் இல்லாமல் படிக்கிறவன் படிக்காதவன், சுமாராக படித்தவன் சூப்பராக படித்தவன் அப்படிங்கிற எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் மொத்தமாக எல்லாரும் ஒரே இடத்துல குவிஞ்சு நின்று பதட்டப்படுறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அதனால் இருக்கக்கூடிய இந்த 20 நாட்களை மிகச்சிறப்பாக எப்படி பயன்படுத்தினால் நாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த விஷயம். கிளியர்? ரைட். இப்போ இந்த கடைசி 20 நாட்களில் நன்றாக படித்தால் 100% உறுதியாக வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த கடைசி 20 நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் புக்கு கூட எடுக்கல சார், நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தொடவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் பொருந்தாது. நான் எந்த விதமான ஃபேக் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இல்லை. அதனால் நீங்கள் அந்த குரூப் 2 அப்ளை பண்ணதுக்கப்புறம் இனிமே தான் சார் படிக்க போகிறேன், இந்த 20 நாள் எடுத்து நான் படித்து நான் பாஸ் பண்ணி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் அரிதினும் அரிதான நடக்கவே இயலாத ஒரு செயல். அதனால் நான் அந்த கேஸில் நான் கொண்டுட்டு வரல. நான் 2 கேட்டகரி எடுத்துக்கிறேன். நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன் சார், எனக்கு நிறைய ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு, நல்ல ஆர்வம் இருந்துச்சு, நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன், ஓரளவுக்கு நான் படிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நான் நினச்ச மாதிரி படிக்க முடியல, ஆனால் இந்த பயணத்தில் எந்த இடத்துலையும் நான் பாதியில் நிற்கல, ஒரு மாதிரி நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த 20 நாட்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தும். இல்லை நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன் சார், ஏதோ ஒரு காரணத்தால் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் மட்டும் இனம் புரியாமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது புரியும். யாருக்கு இது பொருந்தாது அப்படின்னா, எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி எதுவுமே தெரியாது, எல்லாரும் சொன்னாங்க, நான் அப்ளை பண்ணினேன், ஆனால் இது நாள் வரைக்கும் நான் எதுவும் படிக்கல, அந்த எக்ஸாம் பற்றின பேட்டர்ன் கூட எனக்கு முழுசாக தெரியாது, இதுக்கு மேலே நான் எடுத்து படிப்பேன் அப்படின்னா அது நம்ம கிராமத்தில் சொல்கிற மாதிரி அதெல்லாம் விதி விட்ட வழி, அதெல்லாம் உங்களை நான் எதுவும் சொல்ல முடியாது. இந்த 20 நாட்களில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாது. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள் இருக்கும் உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால பொய்யான மோட்டிவேஷனையும் இல்லை ஃபேக்காக உங்களை அப்படின்லாம் சொல்லி அது மாதிரியான நபர்களை நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் இந்த டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இன்னைக்கு வரைக்கும் நான் நோட் புக்கே எடுக்கல, என்ன படிக்கணும்னு தெரியாது, படிக்கணுங்கிற எண்ணமே இன்னைக்கு வரைக்கும் வரல, இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது சொல்கிறத பார்த்து நான் மோட்டிவேட் ஆகி எனக்கு வெறி ஏறி நான் படித்து நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா ப்ளீஸ் டேக் டைவர்ஷன், இது உங்களுக்கான பாதை அல்ல அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கிளியர்? ஓகே, சரி. இப்போ நமக்கு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த தேர்வு ப்ரிப்பரேஷனில் 2 இரட்டை சகோதரர்கள் இருக்கிறாங்க, ட்வின் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பேர் பயம், இன்னொருத்தர் பேர் பதட்டம். இந்த 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ். நீங்கள் எங்கே போனாலும் கூடவே வருவாங்க. இதில் இந்த பயம் அப்படிங்கிறது நல்ல பையன், இந்த பதட்டம் அப்படிங்கிறவன் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன். அதனால் நீங்கள் எங்கே நீங்கள் போனாலும் உங்கள் கூடவே வச்சுக்க வேண்டியது பயத்தை வச்சுக்கலாம், ஆனால் இந்த பதட்டத்தை கொஞ்சம் தட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி 20 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்களோ நானோ அந்த கடவுளே நினைத்தாலும் ஒரு நொடியை கூட உங்களால் கூடுதல் படுத்த முடியாது. இத்தனாம் தேதி எக்ஸாம்னு ஃபிக்ஸ் பண்ணால் அத்தனாம் தேதி எக்ஸாம் 100% உறுதியாக நடந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 10ஆம் தேதி நடக்கும். அப்ப இருக்கக்கூடிய நாட்களை உங்களால் எந்த காரணத்தை கொண்டும் அதிகப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற எஃபோர்ட்டையும் நீங்க போடுற உழைப்பையும் அதிகப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப நம்மகிட்ட இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்த முடியாது, ஆனா நம்மகிட்ட இருக்கிற உழைப்பை நம்ம அதிகப்படுத்திக்க முடியும். அது ஒண்ணுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற சாத்தியம் உள்ள ஒரே ஒரு வழி அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த சாத்தியமுள்ள வழியை நம்ம அந்த எஃபர்ட்ஸ் அதிகம் போடணும் அப்படிங்கிறதுக்கு எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்த ட்வின் பிரதர்ஸில் இருக்கிற நல்ல பையன் இருக்கான்ல பயம், அந்த பயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பயம் என்ன செய்யும், உங்களை
டே தம்பி, இத்தனை நாள் நம்ம படிக்கலாம் நம்ம நினச்ச பிளானை நம்ம தினம் ஒரு பிளான் போட்டோம், தினம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் படித்தோம். ஆனால் நம்ம பிளானுக்கும் நம்ம ரிசல்ட்டுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்குது. இந்த கேப்பை நம்ம குறைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் நீ உழைத்தால் நிச்சயம் நீ எட்டிய இலக்கை, நீ நினைத்த இலக்கை எட்டி விடலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை தூங்க விடாமல் செய்து உங்களை உறங்க விடாமல் செய்து உங்கள் கனவுகளை நோக்கி உங்களை செலுத்தக்கூடிய ஒரு கருவியாக பயம் இருக்கும். ஆனால் இந்த சேட்டை பையன் இருக்கிற பதட்டம் இருக்கான்ல, அந்த பதட்டம் உங்களை படிக்க விட மாட்டான். அந்த பதட்டம் என்னன்னா பயத்தோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் பதட்டம் ஆயிரும். பயம் இருக்கிறப்ப பயத்தை உள்வாங்கிட்டு உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது பாசிட்டிவான எனர்ஜியாக மாறிடும். பயத்தை கொஞ்சம் பர்மிட் பண்ணிங்கன்னா பயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குப்பை ஆகி உங்கள் நெஞ்சில் ஒரு பயம் வரும். அது அப்படியே மேலேறி வரும், அது தொண்டைக்கு வரும், உங்கள் ஜாஸில் வரும், உங்கள் சீக்ஸில் வரும், உங்கள் தலைக்கு போகும், தலைவலி ஆகும், படபடன்னு வரும், பதட்டமாயிட்டு அவ்வளோதான். படித்த திருக்குறளை எழுதுனது யாருன்னு கேட்டாவே பதில் சொல்ல தெரியாது, அது யாரோ எழுதுனாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். பயம் நல்லது, பதட்டம் மிக மோசமானது. பயத்தை பர்மிட் பண்ணுங்க, பதட்டத்தை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுங்க. அடுத்து 20 நாட்கள் எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் வெல்கம், நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நான் பதட்டம் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக பாஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த பதட்டத்தை விட்டுருங்க, சுத்தமாக விட்டுருங்க. ரைட். நம்ம படிக்கிற காலத்தில் நம்ம படிக்கிறதுக்காக நம்ம ஒரு திட்டமிட்டோம், அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தணும், சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டே வந்தோம். ஆனால் தனிப்பட்ட காரணங்களாலோ உற்றார் உறவினர்கள் சுற்றம் இப்படி நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் நம்ம படிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளை தடை செஞ்சுட்டே வந்திருக்கும். நாம் விருப்பப்பட்டு எல்லோரும் தொடங்கிய புள்ளி ஒன்று தான். இன்னைக்கு நான் சூப்பராக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்களும், சுமாராக தான் படிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்களும் இன்னைக்கு அப்படிப்பட்ட 2 ஸ்டூடெண்ட்ஸும் மீட் பண்ணுற புள்ளி ஒன்று தான். ஏன்னா தொடங்கிய புள்ளி எல்லாருக்கும் ஒன்றுதான். இந்த தேர்வை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆசையோட தான் இந்த தேர்வை நம்ம தொடங்கணும். ஆனால் தொடங்கினதுக்கு அப்புறம் அதை சரியா செய்ய முடியாததுக்கு பல்வேறு சூழ்நிலைகளும் பல்வேறு காரணங்களும் இருந்திருக்கலாம். அது எதையுமே இன்னைக்கு நம்ம மாற்ற முடியாது. இதுதான் நம்ம சொல்லுவாங்க நம்ம கிராமங்களில், நேரங்காலம் என்னதான் முயற்சி பண்ணாலும் நேரங்காலம் ஒத்து வரலையே அப்படின்னு சொல்றது. அந்த நேரமும் காலமும் அப்படிங்கிறது நான் ஜோசியம் சொல்லலை, நம்மை சுற்றி நடந்த சில சம்பவங்கள் இன்னைக்கு நம்மளை படிக்க விடாம விட்டுருக்கலாம், பரவாயில்ல. இன்றிலிருந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த 20 நாள் இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னும் இருக்கக்கூடிய 5 நாட்களை முழுக்க நீங்கள் புதுசாக நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும், என்ன விஷயத்தை நீங்கள் புதுசாக பண்ணி பார்க்கணும்னு நினச்சாலும், ஒரு சப்ஜெக்டை தொட்டு பார்க்கணும்னு நினச்சாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கள். இன்னும் 5 நாட்களுக்கு பண்ணுங்கள். கடைசியில் இருக்கக்கூடிய 15 நாட்களை முழுக்க ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் மட்டும் கொண்டுட்டு வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்துங்க. கடைசி 15 நாள் முழுக்க அது ரிவிஷனுக்காக மட்டுமே இருக்கட்டும். அந்த 15 நாட்களில் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். அதான் 15x15 ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயல்பாக ஒருத்தங்களுக்கு நம்ம எக்ஸாமினேஷனில் படிக்கிறப்ப என்னால் ஒரு 4 மணி நேரம் படிக்க முடியும் சார் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் நம்ம படிக்கிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இன்னும் லீவ் போடாமல் படிக்கிறீங்களோ, பார்ட் டைமாக படிக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட், கடைசி 15 நாட்கள் மட்டும் உங்களுடைய நிறுவனத்தில் சொல்லிட்டு முழுக்க தேர்வுக்கு தயாராகும் வகையில் லீவ் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க. கடைசி 15 நாட்களுக்கு மட்டும் முழு நேரமாக படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். இந்த 5 நாட்கள் இந்த கடைசி நேர ஸ்ட்ரெச்சில் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க, நம்ம புதுசாக ஒரு சப்ஜெக்டை படித்து பார்க்கலாமான்னு பார்க்குறீங்க, புதுசாக ஒரு டாப்பிக்கே நீங்கள் எடுத்து பார்க்கலாமான்னு பார்க்குறீங்க, ஆப்டிடியூடில் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். கூடுதலாக ஒரு வேலையை செஞ்சுக்கோங்க. கடைசி 15 நாள் நீங்கள் சிறப்பாக படிப்பதற்கு என்ன ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டுமோ அந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு இடமா இருக்கணும். அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் இன்ஸ்டிடியூட்டாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் கடைசி 15 நாள் பேய் மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் வேணும். அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போ அந்த முடிவு பண்ணிட்டோம். அந்த 15 நாட்களில் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் நம்மால் இருக்கக்கூடிய காலத்தை நீட்டிக்க முடியாது. ஆனால் பை இன்க்ரீசிங் த எஃபர்ட்ஸ் நம்மளால we can increase the days அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தினம் 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கடைசி 15 நாள்
நீங்கள் ஒவ்வொரு நாளும் 15 மணி நேரம் படிக்கணும். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். சார் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம்லாம் சாத்தியமா அப்படின்னா அது 100% சாத்தியம். இந்த கடைசி நேர ரிஸ்க்கை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எடுக்க போகிறதில்ல. வாழ்க்கை முழுவதும் 365 நாட்களும் நாம் 15 மணி நேரம் தினம் முழிச்சு நம்ம வேலை செய்ய போகிறதில்ல. ஆனால் கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறப்ப 100% உங்களால் 15 மணி நேரத்தை படிப்பதற்காக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி, அதனுடைய வேகம், அதனுடைய ஆற்றல், அது உங்களை கொண்டுட்டு போய் செலுத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமானது. உங்கள் கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. மிக பிரம்மாண்டமா ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்குது. அந்த தூங்கிட்டு இருக்கிற புளியை மட்டும் நீங்க தட்டி எழுப்பி விட்டீங்கன்னா போதும். கடைசி 15 நாள் ஒவ்வொரு நாளும் 15 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 9 மணி நேரம் உங்ககிட்ட இருக்கு. அந்த 9 மணி நேரத்தில் நீங்கள் 7 மணி நேரம் தூங்குங்க. 2 மணி நேரம் உங்களுக்கு தேவையான பிற காரியங்களுக்கு நீங்க அதில் பயன்படுத்திக்கோங்க. 15 மணி நேரம் நம்ம சாலிடா படிக்கணும்னு நினைங்க. அந்த 15 மணி நேரம் நம்ம இலக்கு வைக்கிறப்ப அது 13 மணி நேரம் ஆகலாம், 14 மணி நேரம் ஆகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அது தப்பு இல்லை. கடைசி 15 நாள் ஒவ்வொரு நாளும் 15 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க வாங்க. எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல நீங்க இருந்தாலும் 100% உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும். இந்த எக்ஸாமை இந்த 15x15 எல்லாம் நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அதில் என்னெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்த நாங்கள் சொல்கிறோம். 100% அது உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் அந்த 15 நாள் எந்த விதமான புறக்காரணையும் உங்களை பாதிக்காத வகையில் உங்களுடைய படிப்பு திட்டம், உங்களுடைய இடம், உங்களுடைய பொருள் எல்லாத்தையும் மிகச்சரியா திட்டமிட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப போதும். கிளியர்? ரைட். அப்ப நம்ம இந்த 15 நாள் என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். அப்ப என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறப்ப இந்த தேர்வுக்கு என்ன பேட்டர்னு, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் ட்ரெடிஷ்னலாக ஒரு டெக்னிக் தான் சார் ஃபாலோ பண்ணுறேன், தினம் இத்தனை மணி நேரம் இதை படிப்பேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 200 கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு தேர்வில் ஜென்ரல் இங்கிலீஷோ ஜென்ரல் தமிழோ 100 கேள்வி வந்துருது, ஆப்டிடியூட் 25 கேள்வி வந்திருக்கிறது, மீதி இருக்கிற 75 கேள்வி தான் ஜிஎஸ். அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஒரு நாளின் மிகச்சரி பாதி நேரத்தை நீங்கள் லாங்குவேஜுக்கும் மேக்ஸுக்கும் மட்டுமே கொடுக்கணும். நீங்கள் 15 மணி நேரம் படிக்கிறீங்க, குறைஞ்சது 6-7 மணி நேரம் நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் பேப்பருக்கும் மேக்ஸுக்கும் கொடுங்க. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. 125 கேள்விகளுக்கு 115 to 118 கேள்விகள் நீங்கள் சரியா போடணும். அது சாத்தியம் இல்லைன்னா இல்லை, 100% சாத்தியம், 100க்கு 200% அது சாத்தியம். 125 கேள்விகளுக்கு 118 கேள்வி ரொம்ப ஈஸியாக போடணும். அந்த அளவுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் செட்டாக படித்து பழகுங்க. எப்பவுமே அதில் ஒரு செட் அப்படிங்கிறது என்னென்னா, கடைசி நேரத்தில் படிக்கிறப்ப இந்த சப்ஜெக்டில் ஒன்று படிக்கிறோம், அந்த சப்ஜெக்டோட எண்டிலிருந்து இன்னொரு விஷயம் தொடங்கும். இந்த சப்ஜெக்டில் படித்த பல விஷயம் எங்கேயும் கனெக்ட் ஆகும். அப்போ இது மூணையும் ஒரே சப்ஜெக்ட் மாதிரி ஈஸியாக கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு செட்டாக படிங்க. ஹிஸ்ட்ரி படிக்கலாம், ஹிஸ்ட்ரி முடிச்சு பாலிட்டி படிக்கலாம். ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 8 அப்படிங்கிறது இந்த மூணும் ஒரு செட்டு. எந்த இடத்துல ஐஎன்எம் முடியுதோ அந்த இடத்துல இருந்து தொடங்குறதான் பாலிட்டி. எந்த இடத்துல ஐஎன்எம் கதையெல்லாம் நம்ம படிக்கிறோமோ அந்த ஐஎன்எம்மோட நேரடியாக தொடர்பு பண்ணி தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் யூனிட் 8. ஸோ ஐஎன்எம், யூனிட் 8, பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு செட். யூனிட் 9 ஒரு செப்பரேட் ஃபேக்டர், அது எது கூடயுமே பொருந்தாத ஒரு ஃபேக்டர், அது ஒரு தனி ஃபேக்டராக நம்ம படிச்சுக்கலாம். எக்கனாமிக்ஸும் ஜியாகிரஃபியும் ஒரு செட்டு. அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சயின்ஸில் குறைந்தபட்சம் நான் வேற எந்த சயின்ஸும் படிக்கல சார் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் பயாலஜியாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை ப்ரிப்பரேஷனை நம்ம வச்சுக்கணும். ஸோ கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய 15 நாள் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னா 100% படிக்கலாம். கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நம்ம கொஞ்சம் சிந்தனையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நேரத்தை மிஸ் பண்ணாமல் அந்த நேரத்தை சரியாக திட்டமிட்டு எந்த பாடத்துக்கு எவ்வளவு நேரம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அடித்து தூங்குனீங்கன்னா அட்டகாசமாக படித்து முடிச்சிடலாம். சோர்வுகள் வரத்தான் செய்யும். மனிதன் அப்படின்னா மனம் அலைவாயத்தான் செய்யும். அலைவாயும் மனதில் நிச்சயம் அந்த சோர்வுகள் வரத்தான் செய்யும். எவன் ஒருவன் அந்த சோர்வுகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு அந்த களத்தில் நிற்கிறானோ அவன் தான் கடைசியில் வெற்றியாளன். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். சார் கடைசி 15 நாள் தான் சார், நல்லா தான் படிச்சிருக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே முடியுமாலாம் எனக்கு தெரியல அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. நம்மளால் முடியாது அப்படின்னு ஒதுக்கப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் செய்து முடிக்க எவனோ ஒருவன் இருந்து கொண்டே தான் இருக்கிறான். இந்த உலகத்தில் வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நகர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னால் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்களும் மாணவர்களும் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெற்றிடம் ஏற்படவே ஏற்படாது. உங்களால் முடியாது என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. அதுதான்
சாத்தியங்களை எல்லாம் சாத்தியமற்றதை எல்லாம் சாத்தியமாக்கும் வழி அப்படிங்கிறது அந்த மன உறுதி தான். கூடவே நம்ம குமரகுருபரர் சொல்லுவார், கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார். யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்றாரு? கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்றாங்க. கண் உறங்காம மெய் வருத்தம் பார்க்காம பசி நோக்கார், கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லக்கூடியங்க. பசி பார்க்காம, கண் உறக்கம் பார்க்காம, உடல் வருத்துகிறதே அப்படிங்கிற விஷயத்தை நோக்காம, கருமமே கண்ணாயினார், எடுத்துக்கொண்ட காரியமே முதன்மையானது அப்படிங்கிற விஷயத்துல யார் ஒருவன் இருக்கிறானோ அவன் நிச்சயமாக இந்த காரியங்களை வெற்றி பெறுவான் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். அதனால இந்த கடைசி 15 நாள் அப்படின்னா நினைக்கக்கூடாது. வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க 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 பல ஆச்சரியங்களையும் பல சர்ப்ரைஸையும் உள்ள வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த லைஃப் அப்படிங்கிறது. எந்த நொடியிலும் மாறும், எந்த நொடியில வேணாலும் மாறும். ஒவ்வொரு நொடியும் இங்க ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த கடைசி நேரத்தில் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொல்றேன். கடைசியா நடந்த T20 வேர்ல்டு கப், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ல விளையாடின அந்த மேட்ச்ல 100% தோற்று போவோம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தது இந்திய அணி. 100க்கு 200% வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு இருந்தது தென்னாப்பிரிக்க அணி. ரைட், 100% தோற்று போகக்கூடிய இடத்துல இருந்தது நாம. கடைசி 5 ஓவர் இருக்கிறப்ப வெறும் 30 பந்துகளுக்கு 30 ரன்கள், ஒரு கத்துக்குட்டி டீம் கூட அடிச்சு எடுத்துருவாங்க. அந்த கடைசி 5 ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஆழ்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கான மிகப்பெரிய வெற்றி ஃபார்முலா அப்படிங்கிற விஷயத்த இந்த மேட்ச் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதுதான் இறுதி கட்ட நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கடைசி 5 ஓவர்ல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஓவர் கான்பிடென்ட்ல அந்த நிதானத்தை இழந்து ரொம்ப அசால்ட்டா விளையாடின தென்னாப்பிரிக்க டீம் ஒன்னொன்னா விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. எந்த கட்டத்திலும் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்துல நீங்கள் எப்பொழுதும் தோற்றவர்கள் அல்ல, நீங்களே உங்கள் தோல்வி அடைந்தவராக உணராத வரையில் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி இந்திய அணி கடைசி வரைக்கும் நாம தோக்க போறோம் பார்த்துக்கிட்டு இருந்த 100 கோடி மக்களும் நினைத்தார்கள். ஒருத்தவங்க கூட இதை ஜெயிப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. வெறும் அதிர்ஷ்டத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு ஜெயிக்கிறோம்னு சொல்றதை தவிர மீது யாருமே இந்தியா ஜெயிக்கும்னு சொல்லவே இல்லை. எதிரணியில் இருந்த டீம் அவ்வளோ பலமான டீம், அவங்களுக்கு தேவையான இலக்கு ரொம்ப கம்மி, கையில் நிறைய விக்கெட்ஸ். இதை விட ஒருத்தங்க ஜெயிக்கிறதுக்கு என்னடா சான்ஸ் வேணும், சூப்பராக ஜெயிச்சிட்டுவாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்ம தோப்போம் அப்படிங்கிற நிலைமையில இந்தியாவுடைய கேப்டனும் இந்தியாவுடைய பிளேயர்ஸும் அந்த இறுதிக்கட்ட நிதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்டகாசமாக கையில் வச்சிருந்தாங்க. எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் தோற்க மாட்டோம், நாங்கள் தோற்றதாக ஒற்றுக்கொள்ளவே மாட்டோம், கடைசி பந்து வரைக்கும் போராடுறோம்னு சொன்னாங்க. கடைசி 5 ஓவரில் எதிர்பாராத பல மாற்றங்களை டீம்ல செஞ்சாங்க. அதை தான் நான் இங்கேயும் நான் சொல்றேன். நம்ம ஸ்ட்ராட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலாவை கடைசி ஓவர் 20வது ஓவர் போட வேண்டிய பும்ராவை 16வது ஓவர் போட வச்சாங்க, 18வது ஓவர் போட வச்சாங்க, ஹர்திக் பாண்டியா கையில் 20வது ஓவர் கொடுத்தாங்க. இது எல்லாமே எதிர்பாராத மாற்றங்கள். ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு அதுவெல்லாம் தேவைப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த குரூப் 2 தேர்வை வெல்வதற்கு உங்களுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ, என்ன யுக்திகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டுமோ அதை உங்க ஆள் மனசோட பேசி சிந்திச்சு அந்த யுக்திகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டே இருங்க. நிச்சயமா அந்த மாற்றப்படுகிற உத்திகளும் கடைசி நேரத்தில் நீங்க அந்த உத்திகளை நீங்க மாத்துற அந்த உத்திகளை நீங்க செயல்படுத்துற விதமும் உங்களை ஜெயிக்க வச்சிரும். உங்களை பத்தி நேர்மறையா பேசக்கூடிய பல நல்ல நண்பர்களை உங்க பயணத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் பாதையில் ஒரு தெளிவு இருக்கட்டும், ஓடுகின்ற இலக்கு தெளிவாக உங்க கண்ணுக்கு தெரியட்டும். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் இளைப்பாறுதல் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கடைசி 15 நாள்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ரொம்ப மிக புகழ்பெற்ற ஒரு கிரேக்க பொன்மொழி ஒன்று இருக்கு. ஓடிக்கொண்டே இரு, எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் பரவாயில்லை, உன் கால்கள் படப்படட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிக்கொண்டே இரு, எல்லை கோட்டை அடையாவிட்டாலும் பரவாயில்லை, உன் கால்கள் பலப்படட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் நம்ம சொல்றோம், எடுத்துக்கொண்ட இலக்கை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த இலக்கு நோக்கிய பயணத்தில் இந்த மாரத்தான்ல நம்ம நிச்சயமா ஜெயிக்கணும். ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கூட உங்கள் கால்கள் உங்கள் பலப்பட்டிருக்கும் அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் உங்களோட பேஸும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும். அது அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு, மிக பிரம்மாண்டமான வெற்றிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும். முடங்கி கிடந்தால் உங்கள் மீது சிலந்தி கூட கூடு கட்டிடும். திமிரி எழுந்தால் உங்களால் செய்ய முடியாத செயல்கள் எதுவுமே இல்லை. எல்லா விதமான பெருஞ்செயல்களையும் அருஞ்செயல்களையும் உங்களால் செய்துவிட முடியும்.
நான் ஒரு சாதாரண மனிதன், என்னால் இது முடியுமா அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து ஒரு வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரதியின் வரிகளை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சோர்ந்து போகிற ஒவ்வொரு சமயமும், இந்த தேர்வை நாம் வெல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும், நமக்கு இந்த தோல்வி அப்படிங்கிறது இந்த எக்ஸாமில் நிச்சயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு சமயத்திலையும், உங்களுக்குள் உங்கள் கண்களில் படும் வகையில் உங்கள் காதுகளில் உறக்க காதில் கேட்குற மாதிரி நீங்களே கூட உங்களை சொல்லிக்கோங்க, பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு வரியையும் ஒரு வாசகத்தையும் உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சுக்கோங்க. பசி நோக்கக்கூடாது, கண் துஞ்சக்கூடாது, மெய் வருத்தம் பார்க்கக்கூடாது, எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளக்கூடாது. கருமமே கண்ணாய் இருந்தால் இந்த குரூப் 2 தேர்வில் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கும். தேர்வு முடிச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 15x15 நான் ஃபாலோ பண்ணேன் சார், நான் படித்தேன் சார், எனக்கு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு எனர்ஜி எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கிடைச்சது, அந்த எனர்ஜியை நான் நிறைய வேலை செய்ய வச்சது, நான் நல்லபடியாக படிச்சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த உள்ளார்ந்து யாராவது நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அந்த வெற்றி நாளில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.